ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் நேற்று வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி மாப்பிள்ளை பொண்ணு நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கே போகிறோம் சொல்லி நான் அங்கே போய் போகிற இடம் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஃபோட்டோ ஷூட்காக நாங்கள் போகிறோம். எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை அப்படியே காரில் பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் அப்படியே போயிடுவோம். அங்கே போய்ட்டு என்னென்ன பண்ணுறோம், எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பீச்சுக்கிட்ட இங்கே பாருங்கள், பீச்சில் எடுக்கலாம். பேக்கில் தான் இருக்குது பீச்சில் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். வந்தால் இவங்க காரை வந்து மண்ணில் இறக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்டு இப்போ காரை எடுக்கவே முடியல. மாமா போயிருக்காரு டிராக்டரு, இங்கே போலீஸ்காரங்கிட்ட சொல்லி டிராக்டரு வர வச்சு அதை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம காரை எப்படி மாட்டிகிட்டு இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் இறங்கிடுச்சிங்களா? அப்படி இங்கே வாங்க, இங்கே வாங்க, ஃபுல்லாக இறங்கிடுச்சு. டயர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. நீ இது பண்ண, டிராக்டர் வருதான். உன்னதான் போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டாங்க டிராக்டர் வருதான், நீ இது பண்ணாத இப்போதைக்கு. லொக்கேஷனை மாற்றி கீத்தி வந்துட்டோமோ, ஆளே காணும். வண்டி தள்ளி வரதுக்குமே ஆளை காணுமே. ஐயோ கடவுளே, மூச்சு வாங்குதப்பா. போயிட்டு இருக்கு பேர். அட காற்று சூப்பராக இருக்குது. ஆளு தான் யாரும் காணும். தப்பான லொக்கேஷனில் நுழைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 1/2 hour உட்காராம நான் ஏந்துக்க முடியாது. அவளுக்கு ஃபோன் பண்ணுப்பா. இப்படியே அங்கே இருக்கானா? நந்தாச்சு போன சதீஷ காரை எடுத்துனுவான்னு சொல்லி. மூச்சு வாங்குது. ஐயோ சாமி, நம்மளால முடியலடா. இங்கே பாருங்க, உங்களுக்காக கடலை காமிக்க தான் வந்தேன்னு நினைக்கிறேன் நான். பாப்பையும் காணும், பொண்ணும் காணும், போட்டோ கேமரா நானும் காணும். கடல் சொன்னா இப்படியே கூட நடந்து போயிடலாம்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, செம லொக்கேஷன் பீச்சு. ஆனால் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் காணும் ஃப்ரெண்ட்ஸ், முடியல. எங்கே தான் இருக்காங்க மாமா? எங்கே இருக்காங்களா? நான் வந்து கடல் பக்கம் நினைக்கிறேன். சரி, அப்போ அங்கே நாங்கள் போய் வண்டியை போய் ஃபோன் பண்ணுறீங்களா? வந்துடுறோம். வண்டியை ஃபோன் பண்ணுறோம், வந்துடுறாங்க. பொண்ணு போகிறாங்க பாருங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும். இந்த இது அங்கே போயிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. திரும்புங்க நம்பிக்கா. ஃபோட்டோ ஷூட் வந்துட்டீங்களா? ஆமாம், வாங்க. ஃப்ரெண்டில் போகிறாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக காமிக்க போகிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். பார்த்து மாப்பிள்ளை எப்படி தான் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்னப்பா, சில பேர் எங்கள் மாப்பிள்ளை
எங்களுக்கு தெரிஞ்சவங்களே சரி மாப்பிள்ளை நல்லாலன்றாங்க. ஆமாம், பார்க்காமையே சொல்லுவாங்க. இப்போ எங்கள் மாப்பிள்ளைய பாருங்க, நல்லா அழகா அப்படியே வெள்ளையா செக்கச்சவேன்னு இருந்தா சோறு தானா வந்துருங்களா? குணம் வேணும், குணம் தான் வேணும். நல்ல குணம் வேணும். அழகை என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? மாப்பிள்ளை அழகா இருந்தாலும் அழகா இல்லைனாலும் என் பொண்ணு தான் வாழ போறா, எங்களுக்கு அவரு தான் மாப்பிள்ளை. இதுல வந்து யாரும் சொல்ல வேணாம். ஓகேங்களா? அதாவது நல்லவங்களுக்காக நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இருக்காங்க இதுக்காகவே பார்க்கறதுக்குன்னு உக்காந்துட்டு இருக்காங்க, அவங்கள தான் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நான் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு வந்தால் இங்கே அங்கே போங்க, அந்த லொக்கேஷன்லாம் போயிட போகுது. போங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் போய் எடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சைடில் இருந்தது. ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, இவர் லுக் பண்ணுங்க, இவர் பாருங்க. கொஞ்சம் நீங்கள் லைட்டாக சாஞ்ச மாதிரி அது பக்கத்தில் போங்க. நீங்கள் இப்போ அப்படியே இருங்க. நீங்கள் அவங்கள லுக் பண்ணுங்க ப்ரோ, அவங்கள பாருங்க. ஸ்டே அப்படியே வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா ஸ்டிப் இப்படி கூன் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக உட்கார முடியுமா? அந்த கை பின்னாடி அவரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே, கொஞ்சம் பாடி ஸ்ட்ரைட். இந்த கை வச்சுருக்கீங்க லைட்டாக கொஞ்சம் பேக். ஓகே, ரெண்டு பேரும் பார்த்து நல்லா சிரிச்சு பேசுங்க. சாய் தேவை லைட்டாக நீங்கள் டர்ன் பண்ணுங்க. அதை ஹோல்ட் பண்ண மாதிரி பக்கத்தில் வாங்க. பின்னாடி ஒரு கை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இந்த கை அவர் செஸ்ட்டில் வைங்க. அவர் லுக் பண்ணி பாருங்க. சரிங்க, அவங்க ஹிப்பில் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த கை அந்த கை இந்த கை பேக்கில் முதுகு பின்னாடி வச்சு உங்கள் ரைட் ஹேண்ட் முதுகு பின்னாடி வச்சுக்கோங்க. எப்படி இருக்காங்க பாருங்க, என் மாப்பிள்ளையும் பொண்ணும் சூப்பராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க ரெண்டு பேரும். இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஃபோட்டோ ஷூட் எடுக்கவே இல்லை. எடுக்க சொல்கிறேன், இனிமே எடுக்க சொல்கிறேன். எங்கள் அம்மாட்ட போய் கேளு. எங்கள் அம்மா கிட்ட கேட்கணும். நம்மளே ஃபோட்டோ ஷூட் எடுக்க. இப்போ உடனே எடுத்துருவாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லை? அதுதான் பொண்ணு அப்புறம் கேமரா. ப்ரோ நல்லா சரிங்க, அவங்க நல்லா கரெக்டாக பேசுகிறாங்க. கடைப்படி பார்த்தா 2800 தான் வாங்கணும்ல. 1800 2800 1400 தானே. ரத்னாம்பியா, நம்மளே ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதுதான். அவன் கேமராமேனு, நான் உனக்கு எடுக்கிறேன். நம்மளா கேமரா வேண்டாம். ஆமாங்க, நானே கேமரா, நானே வீடியோ எல்லாம், எடிட்டர் எல்லாமே ஆல் இன் ஆல். கேமராமேன் நீங்களும், எடிட்டர் நீங்கள் தான். இப்போது இந்த ட்ரெஸ்ஸில் சாரீ கட்டி எடுத்துட்டு இருக்காங்களா, அடுத்தது இப்போது பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அதில் எடுப்பா. பீச்சில் எடுத்தது தான் நம்ம வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வண்டியை தள்ளுன்னு தான் அதுக்குள்ளேயும் அவங்க எடுத்தே வந்துட்டாங்க. அதனால எனக்கு அது மட்டும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். போமா, வண்டி மாட்டிக்கிச்சு. அதான் காமிச்சிருக்கேனே. காமிச்சியா? எல்லாம் ஆட்டினது. சரி வாங்க போவோம். என்ன முடிஞ்சிச்சா? நான் வராங்க.
சும்மா காலை தட்டி விளையாடுங்க, அப்படியே காலை தட்டி விளையாடுவாங்க, காலை தட்டி விளையாடுங்க. ஐயே. ஆமாம் ஆமாம், அப்படியே விளையாடிடுவாங்க. அம்மா முடிய போச்சு விடுங்க. ஐயோ நீ அடித்தடி சொல்லி தர பாரு. பேசி விட அப்படி சும்மா தள்ளி விட்டு வராமலாம் பண்ணுவோம். கிளாஸ்லாம் போட்டுக்கிறீங்க. ஃபோட்டோ ஷூட். நம்மளுக்குமா? ஆமாம் ரைட்டா 35. நீலாம்பரி எங்கே பண்ணிட்டீங்க? இங்கே ஒரு கண்ணாடி, இங்கே ஒரு கண்ணாடி. ஐயோ நீலாம்பரி இப்படி வாங்க. நல்லா இருக்கு பேக்கில், இங்கே நல்லா இருக்கு. ஐயோ வெயிட் பண்ணுங்க. சிரிக்கலாம் மறைக்கிறீங்க உங்களை பார்த்து. சார் அதை லுக் பண்ணுங்க, அதை பாருங்க. அப்படியே இருக்கு. ஹாய் ஹாய் மாமா சூப்பர். பாருங்க. சிரிக்கிற மாப்பிள்ளை ஹீரோ மாமா. ஜீரோ மாமா அட்டி வாங்க ஹீரோ. நல்லா இருக்கு, நல்லா பிரைட்டாக இருக்கீங்க. அவங்க எதனா பண்ணணுன்ட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். சுத்தமாக முடியலப்பா நம்மளால், ஸோ டயர்டு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் பார்க்கலாம். முடியல ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக முடியல. இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு. அங்கங்கே இடம் காமிக்கிறேன் பாருங்கள். என்ன மாமா காய விட்டுக்கிறாங்க. அந்த பையன் ஃபோன் ஊந்துனே கீழே. நாங்கள் வந்து டயர்டாகி இங்கே உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூமில் அதான் ஏசி தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. போய் உட்காருனா உட்கார மாட்டுறாரு. போமாம்மா ரூமில் போய் உட்காருமாம்மா, காஃபி வாங்கி குடிச்சிட்டு உட்காரு போ. காஃபி சாப்பிட்டு பெட்டி விட்ருவோம் மொத்தமாக. சரி ஜூஸ் எதுனா குடிங்க பண்ணிக்கலாம். ஆனால் இடம்லாம் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, லைட்டிங்லாம் போட்டு. இப்போ அங்கே ஃபோன் பூத்துக்கு போய் எடுக்கலாமா? வா வாங்க ஃபோன் பூத்துக்கு போவோம். ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. வாங்க யாரும் சொல்ல வாங்க. ரத்னா ஃபோன் வந்திருக்கு. அவங்க அம்மா கால் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா துபாயிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆமாம் பேசுங்க. யாரும்மா கால் பண்ணியிருக்கா? யார் கால் பண்ணியிருக்கா? எங்கள் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? பேசுங்க, பேசுங்க, கிளம்பி சொல்லுங்க. பேசிட்டீங்களா? ஓகே பேசிட்டேன். ஓகே ஓகேங்க. ஓகே இப்போ வந்து ஃபோட்டோ எடுங்க, நீங்கள் இருங்க. வேணாங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குல்ல இந்த செட்டப்லாம், செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே அங்கெல்லாம் போலியா? அங்கெல்லாம் போகலாமா? ஒய் அங்கே பசங்களை விட்டுட்டு நாங்கள் பாட்டுன்னு இங்கே எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இது நம்ம தனியாக எடுக்க முடியாதுல்ல, இங்கே தீபங்கள் பேசணும். நம்ம தனியாக எடுக்க முடியாதுல்ல இங்கே. ஆமாம், அப்போ கூட நான் ஒண்டியே தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுங்க, இருங்க. யாருக்கு ஃபோட்டோ ஷூட்டு? எனக்கா அவனுக்கா? சூப்பராக இருக்குது. இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நேச்சுரலாக நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போகலாம். அவங்க உங்கள் ஹெட்பட் லைட் ஆகும். மாமா மாமா என்ன பண்ணுற? அங்கே போய் பாருங்க.
இங்கே பாருங்க கதி இங்கே வந்து வரேன் இங்கே வா டேய் இங்கே வந்து வரேன் செட்டப்லாம் இந்த செடியெல்லாம் சூப்பராக இருக்கு அவங்க சைடில் உட்காந்துருக்கோம் இருக்கு இந்த ரூம் எவ்வளோ 4700 3 ஹவருக்கு ஃப்ரிட்ஜ் இது வந்து AC நாலு chair. ஏசி ஓடிட்டு இருக்கு நாலு chair. இங்க பாருங்க நான் உட்காந்துட்டு இருக்கிறது இங்க ஒரு பெரிய மிரர் தெரியுங்களா பெரிய மிரர் ஒன்று இருக்கா அந்த மிரரில் எப்படி பார்த்தீங்கன்னா நான் தெரிவேன் அவ்வளோதான் இங்கே ஒரு டேபிள் சேர் இவ்வளோதான் பொண்ணு வந்தாச்சு இப்போ அடுத்த ட்ரெஸ்ஸா ஓப்பன் பண்ணி ஓகே ப்ரோ இங்கே பாரு வெயிட் பண்ணுங்க ப்ரோ அவங்க ஒர்க் பண்ணுங்க ப்ரோ அவங்களுக்கு பாருங்க ரொம்ப டைம் லைட்டாக இங்கே போய் என்ன பாருங்க லைட்டாக ஓகே ஸ்மார்ட் சிஸ்டர் இந்த பக்கம் பெண்டாக நம்ம ரொம்ப பெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க இடம் கொஞ்சம் எஜ்ஜில் கொண்டு நகர்ந்து வந்துடும் ஓகே என்னடி இந்த கை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அந்த கை கொஞ்சம் அப்ல ப்ரோ நீங்கள் அப்படி மேலே தூக்கணுமே பிடிச்சிடும் இப்படி கொஞ்சம் கரெக்டாக ஓகே ஷோல்டரில் கை வச்சுருக்கீங்க அது கொஞ்சம் பேக்கில் ஓகே உங்கள் பாடி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்ட் பண்ணி ஓகே சைடில் பாருங்கள் நல்லா அந்த ரெண்டு போட்டு சிரிப்பாங்க ஸோ வச்சு காமெடி பண்ணிங்கன்னா அவங்க சிரிப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி போஸாக இருக்குது கேண்டிடாக வச்சுப்பாங்க பேசுங்க அது தெரியுங்க லைட்டு டவுன் பண்ணி அதை நீங்கள் என்னதுரி எங்கெல்லாம் போட்டுக்கிறோம் ம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சும்மா அப்படி கை மட்டும் வச்சுருந்தா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைக்காம லைட்டாக 24 முடிஞ்சிச்சா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிச்சு டயர்ட் ஆகிட்டீங்க டயர்டாயிட்டேன் நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு இதை பாருங்க பேக் நிறைய திங்ஸ் பேக்லாம் இருக்குது வெக்கேட் பண்ணியாச்சு ம் இப்போ அவங்க இன்னும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதுக்குள்ளே இதை கார்லலாம் வச்சுட்டு வரதுக்குள்ளேயே அவங்க வரதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் முடிஞ்சிச்சா அதான்
டயர்ட் ஆகிட்டீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஏன்னா நீங்களே பார்த்துப்பீங்க அந்த பீச்சில் நடந்த கூத்தை பார்த்து. ஆமாம், பீச்சால் தான் கொஞ்சம் இதாகிட்டோம் நம்ம. அங்கே நடக்கவே என்னால முடியல. இந்த மண்ணில் நான் இதுங்களை தேடிக்கிட்டு 2 பேரையும் மாப்பிள்ளையும் பொண்ணும் காணோம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு தள்ளி நாங்கள் போயிட்டோம், உள்ளே போந்துட்டோம். அது தேடி அதில் கேர் ஆகிட்டோம். ரெண்டாவது வண்டி வர பழத்தில் மாட்டிக்கிச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுலேயே நம்மளுக்கு ஒன்றும் முடியல, எடுத்துட்டோம். இப்போ வீட்டில் போய் எப்படா போய் நம்ம வீட்டில் படுப்பேன் இருக்கு. ஆமாம் ஆமாம், ஜிஸ்டியே தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு, ரொம்ப ஜிஸ்டியே தான். ஏன்னா எல்லாரையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. குறிப்பிட்ட ஆளுங்க, குறிப்பிட்ட ஆள் இருக்காங்க இது பின்னாடி பார்த்து. இப்போ கூட நாங்கள் வீடியோ எப்போ போடுவோம்னு கழுகு கொட்டுற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துனேந்து என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இப்படியே இது பண்ணி எங்களை படுக்க வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லதுதான் போட்டோம் நம்ம, கெட்டது நல்லது பண்றதுக்கே வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எதுவும் பண்ணுறதில்ல, எதை பற்றியும் பேசி போடுறதும் இல்லை. நாங்கள் ரியலாக எப்படி இருக்கோமோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒன்றும் முடியல. அது கூட சில பேருக்கு பிடிக்கல. மாப்பிள்ளை ஒன்றும் வராங்க, ஒன்றும் முடியலப்பா. இங்கே வேற இருக்குதுல்ல, இங்கே வேற இருக்கு, அங்கே வேற எடுப்பாங்க போல. கப்பு கீழே வச்சுருங்க, சும்மா ஏதாச்சும் பேசுகிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப போகிறோம், வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுலாம் லைக் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் சப்ஸ்கிரைப். பாய்.